ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு கேஷவர்த்தினி பிளான்ட் தாங்க பார்க்க போகிறோம். முடிக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் ஆன்லைனில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாங்கும்போது 1 ஃபீட் தாங்க இருந்தது. இப்போ செடி பாருங்கள் எவ்வளோ புஷியாக இருக்குன்ட்டு. லோ மெயின்டெனன்ஸ் தான், பூச்சி தாக்கம் கம்மியாக இருக்கும். இதுக்கு வரோன்னு பார்த்தா நம்ம முட்டை வைக்கிறோம்ல அந்த தண்ணியும் கொடுப்பேங்க, சாதம் வடிக்கிறோம்ல அந்த தண்ணியும் கொடுக்கலாம். நல்ல பழுத்தா வாழைப்பழம் இருந்தாலும் கொடுக்கலாம், தோல் இருந்தாலும் கொடுக்கலாம். நான் இன்னைக்கு நல்ல பழுத்த கொய்யாப்பழம் ஒன்று இருக்குங்க, பழுத்து பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. செடியோட வேருக்கு டேமேஜ் இல்லாமல் நம்ம ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம கட் பண்ண கொய்யாப்பழம் போட்டுக்கலாம். அது மேலே மண்ணு கவர் பண்ணிக்கலாங்க. 15 டேஸ் ஒன்ஸ் போன் மீல் கொடுப்பேங்க. குட்டி கேஷவர்த்தினி மரமே ஆச்சுங்க. 30 ரூபீஸ் டப்பில் தாங்க வச்சுருக்கேன். என்னோட டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. கேஷவர்த்தினியில் நம்ம ஆயில் பண்ணிக்கலாம். நான் ஆயில் காய்ச்சிருக்கேங்க. வெறும் கேஷவர்த்தினி மட்டும் இல்லாமல் நம்ம மாடியில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான இலைகள் வச்சுட்டு ஆயில் காய்ச்சிருக்கேன். ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் விட்டுருக்கேங்க. 2 டேஸ்க்கு அப்புறமா நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.